ஆத்திரத்தில் காதல் அவசரத்தில் கல்யாணம் என்று முடிந்த திருமணங்கள் 190 தோல்வியே அடைந்திருக்கின்றன. ஆகவே ஆயுள்கால குடும்ப வாழ்க்கைக்கு நிம்மதி வேண்டும் என்றால் பெண்களை தேடும் பொறுப்பை பெற்றோர்களிடம் விட்டுவிட வேண்டும். காவியத்துக்கு சுவையான காதல் வாழ்க்கை பல பேருக்கு நேர்மாறான பலனையே தந்திருக்கின்றது. விதி விலக்குகளை இதில் நான் சேர்க்கவில்லையோ. குடிப்பிறப்பு பார்த்துத்தான் பெண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் அமைதி இழந்து அவமானம் சுமந்து அழுது நொந்து சாக வேண்டியிருக்கும். குடிப்பிறப்பு என்பது ஜாதியை குறிப்பதல்ல, பெண் பிறந்த குடும்பத்தையே குறிப்பது. எந்த ஜாதியிலும் நல்ல பெண்கள் தோன்றுகிறார்கள், கெட்ட பெண்களும் இருக்கிறார்கள். நல்ல பெண்களை தேர்ந்தெடுப்பதில் ஜாதி மதம் பார்ப்பது பயனற்றது. குடிப்பிறப்புத்தான் இன்றியமையாதது. இலங்கையில் சீதையைக் கண்டு திரும்பிய அனுமன் இராமனிடம் இப்படிச் சொல்கிறான்: விற்பெரும் தடந்தோள் வீர வீங்குநீர் இலங்கை வெற்பின். நற்பெரும் தவத்த ளாய நங்கையைக் கண்டே நில்லை, இற்பிறப்பென்ப தொன்றும் இரும்பொறை என்ப தொன்றும். கற்பெனும் பெயர தொன்றும் களிநடம் புரியக் கண்டேன். ஆரிய புத்ரா. நான் இலங்கையில் சீதை என்னும் நங்கையைக் காணவில்லை. குடிப்பிறப்பு என்ற ஒன்றையும், சிறந்த பொறுமை எனும் ஒன்றையும், கற்பு எனும் ஒன்றையும் கண்டேன் என்கிறான். நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனைக் குலத்தின்கண் ஐயப்படும் என்றான் வள்ளுவன். நடத்தையின் குற்றம் குலத்தின் குற்றமே என்பது வள்ளுவன் வாதம். ஆகவே ஒரு பெண்ணின் குடிப்பிறப்பை கூர்ந்து அறிதல் இன்றியமையாதது. நற்குடிப் பிறப்பை அறிந்து கொண்டுவிட்டால் பிறகு பெண்ணின் உருவத்தை மட்டும் பார்த்தால் போதும். மற்ற குணங்கள் தாய் வழியே வந்திருக்கும்.